இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க. தற்போது நமது இணைப்பில் பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஒரு பக்கம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் தமிழக அரசியலிலும் அனல் வீச தொடங்கி இருக்கிறது. அதிமுக சார்பாக தேர்தல் வாக்குறுதிகள் முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகளை எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? முதல்ல நான் இது ஒரு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் பிறந்திருக்கிறது. அதனால அண்ணன் எடப்பாடியாரிடமிருந்து வாக்குறுதிகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவங்க பெண்கள், பட்டியலின மக்கள், ஏன் ஆண்களுக்கு கூட அவர்கள் ஒரு திட்டங்களை அறிவித்திருப்பது. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல மும்பையில தேர்தல் நடக்கும் பொழுது மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மத்தியிலயும் மாநிலத்திலயும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இருந்தா மக்களுக்கு நல்லது, மாநகராட்சியிலும் இருந்தா ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் இருந்தா மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிதான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்க ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு இன்று உறுதியாக இந்த நமக்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை வரவேற்கத்தான் நான் செய்கிறேன். ஏற்கனவே தமிழக அரசு நிதி சுமையில சிக்கி தவிக்கிறது நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரி அறிவிப்புகளை எப்படி சமாளிக்க போற மாதிரி இருக்கு? நிதி நிர்வாகம் என்பது ஒவ்வொரு ஆட்சிக்கும் மாறுபடும். நான் என்னோட கருத்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நிதி மேலாண்மையை சரியா செய்யலன்றதான். கடன் வாங்கி கொண்டு அவர்கள் இலவசத்தை கொடுத்தார்கள். ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கூட போய் தமிழ்நாட்டோட தேவையை சொல்லி அதற்கான ஒரு விஞ்ஞான ரீதியாக அவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு கூட என்னைக்குமே நினைச்சதில்லை. எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு 5 உலக அளவில் உள்ள பொருளாதார நிபுணர்கள் பேரெல்லாம் அறிவிச்சாங்க. ஆனா அப்புறம் அவங்க பொருளாதார மேம்பாடுக்கு என்ன உதவி செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா நிதி மேலாண்மை என்பது ஒவ்வொரு ஆட்சிக்கும் வேறுபடும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக கடன் மட்டும் இல்லாம நிதிநிலையை பெருக்குவதும், நிதிநிலை எப்படி சம பங்கீடு கொடுத்து திட்டங்களுக்கு கொடுப்பதும், அதற்கான திட்டங்களை மேற்கொள்ளலாம். அதனால அவர்கள் உறுதியாகவும் ஒரு தன்னம்பிக்கையோடு அறிவித்திருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். இப்போ சற்று முன்பாக திமுக சார்பாக பேசிய RS பாரதி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் இது மாதிரி வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனால் செயல்படுத்த மாட்டாங்க. திமுக அரசு தான் மகளிருக்கான சிறப்பு பேருந்துகள்லாம் தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே முன் வச்சிருந்தாங்க. அவரை நினைச்சிருப்பாரு வாக்குறுதி கொடுப்பாங்க செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மட்டும் எத்தனை வாக்குறுதியை செயல்படுத்திட்டாங்க? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் எந்த அளவிற்கு ரோட்ல கடந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஈவன் ஓல்டு பென்ஷன் திட்டத்தையும் ஓல்டு பென்ஷனா நியூ பென்ஷனான்னு தெரியாத அளவுக்கு குழப்பி ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக்லயும் சரி, 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுக்கறதுலயும் சரி, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னதுலயும் சரி, மீட்டர் ரீடிங் அந்தந்த மாதம் எடுக்கணும்னு சொல்றது சரி, பல விட்டு அன்றாட மக்களுக்கான தேவையான அவங்க வாக்குறுதியை கூட அவங்க நிறைவேற்றல. அதனால இன்னைக்கு அவங்க இருமாப்புட சொல்லலாம். ஆனா நிச்சயமா அவர்கள் நிதி மேலாண்மை மிக மிக மோசம் என்பதை 5 ஆண்டுகளுக்குள்ளேயே பல மடங்காக தமிழ்நாட்டோட கடனை உயர்த்தி வைத்ததிலிருந்து நமக்கு நன்றாக தெரிகிறது. அண்ணன் எடப்பாடியார் நிதி மேலாண்மையை சரியா செய்யலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி பல மாநிலங்கள்ல மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு அதுவும் ஒரு காரணம். இவை எல்லாமே சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தலாம் இல்லையா? இப்போ அதிமுக கூட்டணியில புதிய கட்சிகள் வர இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ மோடியும் தமிழகம் வரவிருக்கிறார். அன்றைய தினம் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேறு எந்தெந்த கட்சிகள் மேம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, மரியாதைக்குரிய மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உள்ள கட்சிகள் நிச்சயமா எங்களோடு இணைவார்கள். அது எந்தெந்த கட்சி என்பதை பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு தலைவர்கள் அறிவிப்பார்கள். ஆனால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக நிச்சயமாக வெற்றி பெறும். இன்னைக்கு காங்கிரஸ்ல கூட இன்னைக்கு இந்தி கூட்டணி என்று சொல்கின்ற திமுக கூட்டணி எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. வெளியே பலமாக இருப்பது போன்ற தோற்றத்தினருக்கு எடுத்தா கூட இன்னைக்கு உள்ள வெளவெளத்து போயிருக்கிறது, பிரிந்து போயிருக்கிறது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலமான கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாறி வருகிறது. பாமக இப்போது இணைந்திருக்கிறார்கள். வருங்காலத்துல பல கட்சிகள் இணைவார்கள். 2023 எல்லா கூட்டணி கட்சிகளும் நம்ம மேடையில இருக்கணும் என்ற வகையில் தான்
பணியாற்றி வருகிறார்கள். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அதிக கட்சிகள் பங்கெடுக்கும் கூட்டணியாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி, பலமான கூட்டணி அமையும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி மேம். இந்தியாவின் நம்பர் 1 refurbished கோல்ட் கம்பெனி ரேட் ஃபார் கோல்ட். வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க ரேட் ஃபார் கோல்டுக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க.